ஒரு பாறை சைஸ் செய்யும் பாருங்க எப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரான் இருக்கு. பொட்டி 1200 ரூபா, கையில் 1000 ரூபா போடுதலாம். கத்தரி கத்திரி மீன் 40, பைத்தங்க 300 ரூபாய், முருங்கக்கா 1400 ரூபா. அவ்வளோ மீன் 12 மீன் 180 ரூபா. இப்படி வந்து இங்கே நெல் போகுது. இப்படி பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் ஐட்டங்கள் பங்கு, இந்த பங்கு வந்து 1000 ரூபாயா. சரி, பழங்கள் 160 ரூபா ஒரு கிலோ. கதலியா பால்ஸ் 2500 ரூபா. பார்த்தீங்கன்னா முட்டை வந்து 30 ரூபா. பார்த்தீங்கன்னா 800 ரூபாயா. இது வந்து 500 ரூபாயா. ஆக்கிட்ட நிற்கினா வீட்டை கொடுத்து நீங்கள் வெட்டி வாங்கிட்டு போகக்கூடியா இருக்கு. பாறை வந்து பெரிய பாறை ஒன்று வெட்டி அம்மா கொஞ்சம் 1400 1500 வைக்கிற மீன் தான். கொஞ்சம் கட்டுப்பாடு 800 ரூபாய் இருக்கிற மீன். வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் இப்போ நினைக்க வேண்டாம் யாழ்ப்பாணத்தில் குருநகர் சின்ன கடை சந்தையில். யாழ்ப்பாணத்தில் அந்த காலத்தில் இருந்து ஒரு பிரபல்யமாக இந்த சந்தை, இந்த குருநகர் சின்ன கடை சந்தை. இங்கே பார்த்தீங்கன்னா மீன், மரக்கறி, அதோட சுற்றி இறைச்சி கடை எல்லாமே இருக்குது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி. இன்றைய நாளில் மீன்கள், மரக்கறிகள் விலை தான் பார்க்க போகிறோம். வாங்கோ இருக்க போகலாம். இதை சொல்கிறது பேங்க்ஷல் வீதின்னு சொல்லி அதில் முன்னுக்கெல்லாம் நிறைய கடைகள், பாமசி எல்லாமே இருக்குது. நாங்கள் இப்போ போய் சின்ன கடையில் மீன்கள், மரக்கறிகள் இந்த விலைவிவரம் பார்ப்போம். இதை பாருங்க, வந்தோடனே இதில் ஒரு வாழைப்பழ கடை இருக்குது. அப்படி விலைக்க வாழைப்பழத்தின் விலை விவரங்கள் எங்கிட்ட அறிந்து கொள்வோம். இது வந்து சின்ன கடை சந்தை. பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மரக்கறி சந்தை இருக்குது, இங்கால மீன் சந்தை. அப்படியே இதில் சந்தைக்குள்ளேயே வந்து பழக்கடை எல்லாமே இருக்குது. அதில் சின்ன கடை வந்து நல்ல பெரிய பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கு. ரால் எல்லாம் இருக்கு. என்ன ரால்? கலங்கட்டியா? கிழங்கட்டு ரால் இல்லாமல் 2000 ரூபா 2500 ரூபா அப்படி ரால் போகுதாம். அது மாதிரி இங்கால கனவை பாசுரா இருக்கு. என்ன இல்லை பால்சுரா? பால்சுரா 2500 ரூபா. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாறை பாருங்க, பெரிய பாறைன்னு சொல்லி ஒரு பாறை சைஸ் செய்யும் பாருங்க எப்படின்னு சொல்லி நிறைய சுறாவுன்னு இருக்கு. நிறைய வெட்டி கொண்டே அப்படியே சந்தையில் போகுது. பெரிய சுறாவுண்டு வெட்டி போடுறாங்க. அம்மா இங்கே இந்த பெரிய சுறான்னு சொல்லி எத்தனை கிலோ வரும் இது? பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா பெரிய பெரிய மீன் பாருங்க. இங்கே என்னோட சைஸை பாருங்க எப்படி சொல்லி ஒரு பெரிய மீன் வந்து வெட்டி பங்கு போட்டு வச்சுக்கணும். சரியா? என்ன வேலை சரியா? நான் வீடியோக்கு 1000 ரூபா கிலோ, 1000 ரூபா. இந்த பங்கு, இந்த பங்கு வந்து 1000 ரூபாயா. சரியா? அது மாதிரி இங்கே நல்ல நீலக்கால் நண்டு, சின்ன விலை இருக்கு. என்ன இல்லை விலை மீன்? 1400 ரூபா விலை மீன். அது மாதிரி நண்டு, சிலையா எல்லாம் இருக்குது. இது என்ன மீன்? என்ன இல்லை பாலை மீன்? பாலை மீன் வந்து 1200 ரூபா. இப்படி பார்த்து இந்த சந்தை விலையபுரம் இப்படி போகுது. என்ன விலை? செங்கன் இருக்கு. இப்படி பங்கு 400 ரூபாண்ணா. இந்த பங்கு வந்து 400 ரூபாயா. ஆனால் இது நல்ல பெரிய ரால் இருக்கு பாருங்க. இது ரால் இது என்ன விலை? கிலோ 2000 ரூபா. நல்ல பெரிய ராலுக்கு 2000 ரூபாயா. அது மாதிரி இங்கே கூலி காரண என்ன விலை? இது என்ன சூடு? வீடியோ காட்டுறீங்களே? வீடியோ காட்டுறீங்களா நீங்க? வீடியோ சரி. அந்த
ஆனால் என்ன விலை பெரிய விலை? இல்லை 1600 ரூபா போட்டுலாம். ஒட்டி ஒட்டி 1200 ரூபா. கையில் 1000 ரூபா போட்டுலாம். இதுவும் கையிலான நம்ம கையில பல நேரம் இருக்கு. இது என்ன மீன்? பல நேரம் என்ன விலை? 1400 ரூபா போட்டுலாம். இது சின்ன விலையில 1300 ரூபா போட்டுலாம். எப்படி போக நான் மீன் விலையில் பேத்த மாறாக்கமா? தொழிலாம் தட்டுப்பாடு தான். தொழிலாம் குறைவு தானே. மீன் கொஞ்சம் விலை தான். 1400 1500 விற்கிற மீன் தான். மீன் கொஞ்சம் தட்டுப்பாடு. இல்லை 800 விற்கிற மீன் 1200 1300 விற்க வேண்டிய இருக்கு. ஒன்றுமே செய்யல. எல்லாம் இந்த டீசல் எல்லாம் விலை தான். பெட்ரோல் எல்லாம் விலை போகிற கொஞ்சம் குறைவா இருக்கு. அண்ணா அந்த வேலை இந்தியா சரிங்க. நான் 30 வருஷம். இந்த சின்ன கடை சந்தை எவ்வளோ இருக்கு? சின்ன கடை சந்தை எவ்வளோ இயங்குது? எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றது, அந்த காலத்துல வந்து ஃபேமஸ் நைட்டா வந்தது இப்பெல்லாம் நைட்ல தானே எல்லா கலகலாம் இருந்து அப்பெல்லாம் இல்லை. நான் வந்து என்ன எனக்கு அறிய ஒரு 60 வருஷத்துக்கு இருக்கேன். ரைட் ரைட் ஓகே நன்றி அண்ணா. பாறை பெரிய பாறை மீன் இருக்கு. என்ன விலை? பாறை மீன் கிலோ 1200 ரூபா. எத்தனை கிலோ வருமா இது? எத்தனை கிலோ வரும்? 8 கிலோ வரும் பாருங்க. எந்த பெரிய பாறை சொல்லி அது மாதிரி ஊரா இருக்குது. ஊரா என்ன விலை? காயில் என்ன விலை? கிலோ 800. இப்படி பார்த்தீங்கன்னா மீன்கள் விலை வரும்போது எல்லாருமே பரபரப்பா எங்க யாருமே கதைக்கணும் இல்லை. அப்புறம் இதுல அம்மா ஒரு பெரிய பாறை ஒன்று வெட்டி பங்கு போட்டு ஒன்று பாருங்க. என்ன பாறை விடுவீங்க? இது பாறை வந்து கிலோ 2 பெரிய பாறை ஒன்று வெட்டி அம்மா பங்கு போட்டு வச்சிருக்கா. 2000 ரூபாய் கிலோ. பாருங்க பெரிய விலை மீன் இருக்கு. 1800 ரூபாய். நீ பாருங்க ஓரான் சைஸை பாருங்க. வடி ஓரா மற்ற ஓரா எல்லாமே இருக்குது. எங்கால சந்தை முடி எங்கே வாங்கினீங்கன்னா மீன் எல்லாமே வெட்டி வாங்கிடுவாங்க. இதில் எங்களுக்கு பெரிய பாறை வாங்கி மீன் எல்லாமே இங்கே கொடுத்து வெட்டி வாங்கிட்டு போகிறாங்க. இந்த மீனை வாங்கி போட்டு இங்கே ஆக்கிட்ட நிற்கினா வீட்டில் கொடுத்து நீங்கள் வெட்டி வாங்கிட்டு போகக்கூடியதாக இருக்குங்க. பெரிய திருக்க பாறை எல்லாமே இங்கே கொடுத்து அப்படியே வெட்டி வாங்கிட்டு போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கு வெட்டுறதுக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து நல்ல ஃபேமஸான இந்த சின்ன கடை சின்ன கடைன்னு சொன்ன இந்த சந்தை கடையில் பார்த்தீங்கன்னா ஐயாரால் வந்து கருவாடெல்லாம் வச்சுருக்காரு. இதை பாருங்க அப்படியே மரக்கறிகள் எல்லாமே இருக்குது. வாழைப்பத்தி வாழைக்காய் வெண்டிக்காய் சேலை மரக்கறி சாமான் நம்ம வச்சுருக்கார். அப்படியே இங்கே இந்த சின்ன கடைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மீன் சந்தை முடிய இங்கால மரக்கறி சந்தை இருக்குது. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே மரக்கறி சந்தை இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா என்ன தக்காளி பழம்? தக்காளி பழம் 240. கத்திரி மீறி 40. பைத்தங்க 300 ரூபாய். முருங்கக்காய் 1200. அது ஒன்று தான் பில்ல கூறுகள் மிச்செல்லாம் மரக்கறி குறைஞ்சிச்சு. கேரட்டு 450. இதில் கக்கரிக்கானு என்ன விலை? 300. வண்டி 300. கருமிளகாய் 300. வெங்காயத்தாள் 400. பீட்ரூட் 40. பாவக்காய் 400. கோவா 200. போஞ்சி 600. எப்படி நான் போகுது வியாபாரங்கள் இங்கே? மரக்கறி எல்லாம் ஓகே விலை குறைஞ்சிட்டேண்ணா. மீன் தான் விலை கூட இப்போ மரக்கறி எல்லாம் விலை குறைஞ்சிட்டு. அண்ணா எவ்வளோ மரக்கறி செய்கிறீங்க? 25. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் மாதிரி போகுது. 300 ரூபாய் கிலோ. பெரிய வெங்காயம் 180 ரூபாய் கிலோ. ரைட்டு. அண்ணோட பேர் என்ன? ரைட் சரி ஓகே நன்றி. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த சந்தைக்குள்ளேயே எல்லா இதுவுமே இருக்குது. மீன்கள் மரக்கறிகள் எல்லாமே இந்த குருநகர் சின்ன கடை சந்தைக்குள்ள வந்தாலே நீங்கள் வாங்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து நிறைய மரக்கறி கடைகள் இருக்குது. பழங்கள் இதில் பாருங்க ஒரு நல்ல பெரிய பப்பா பழம் 160 ரூபா கிலோ பாருங்க. எந்த பெரிய பப்பா பழம் வாங்க 160. வீடியோ நல்லா தேங்காய் எல்லாம் இதுக்கு. அந்த மாதிரி தேங்காய் விலையில் போகுது 150 ரூபா.
பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து கிலோவுக்காண்ணா இப்போ இது 150 ரூபாயா? இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா 150 ரூபாயா? இப்படி பார்த்தீங்கன்னா தேங்காய் இந்த விலை வரும்போது இல்லை அண்ணா கோவிலே இல்லாமல் வச்சுக்கார் அப்படியே எங்கள் அளவுங்க தொடர்ந்து நடக்கிற சந்தை. இந்த சின்ன கடை சந்தைக்குள்ளேயே ஏகப்பட்ட மரக்கறி வியாபாரியம் நினைக்கலாம். இதில் வந்து அப்படியே மரக்கறி வியாபாரம் நடந்துருக்கு. இந்த குருநகர் சின்ன கடை சந்தை வந்து நல்ல பெரிய சந்தை. இதில் பாருங்க, இதில் வந்து அண்ணா அந்த டொய்ஸ் ஐட்டங்கள் கூடைகள் எல்லாம் வைத்து கொண்டிருக்கிறார். இந்த பொம்மைகள், கத்திகள், படி, ஜொக்குகள் எல்லாமே வைத்து கொண்டிருக்கிறார். பேர்ஸுகள், பெல்ட்டுகள். என்னதாங்க 120 ரூபா தங்க தங்க வந்து 120 ரூபாயாம். என்னடா அந்த பொம்மையில் என்ன விலை இது? என்ன வேணும்? என்ன விலை? இப்போ பார்த்தீங்கன்னா 800 ரூபாயாம். இது வந்து 500 ரூபாயாம். இந்த சைக்கிள் கிடைக்கிற சீட் கவர் எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குருநகர் சின்ன கடைக்கு வந்தீங்கன்னா எல்லாமே வாங்கக்கூடியா இருக்கும். காரால் வந்து வட்டாப்பழம், குட்டி மாம்பழங்கள் எல்லாமே இருக்குது. அந்த சூப்பி மாம்பழம் என்னடா இது? சூப்பி மாம்பழம் கிலோ வந்து 600 ரூபா. மற்ற இது கடத்தக்குழம்பா? மற்றது வத்தாப்பழம் 200 ரூபா. அன்னாசி அன்னாசி எவ்வளவு? இது வந்து அந்த ரெட் அடி என்ன விலை? இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பழங்கள் மலிவாக பண்ணலாம். அந்த அக்கா பார்த்தீங்கன்னா அந்த அன்னாசி எல்லாமே வெட்டி உப்புத்தூள்லாம் போட்டு கொடுத்து வந்துருக்கா. குருநகர் வந்து அந்த காலத்துலேயே ஒரு பிரபல்யமான பிரமுக்கான மாக இருந்த குருநகர். அங்கே வந்து கோயில் வச்சு கடை இருக்குது. அது மாதிரி மாடு வச்சு கிடையாது. இந்த மாதிரி கோழி கடை இருக்காங்க. இதில் வந்து இப்போ அப்படியே கோழி வாங்கிட்டு போயிடும். கோழி கடை நியூ சுற்றி கோழிக்கடை. உங்களை கோழிக்கடைங்க பார்த்தீங்கன்னா முட்டை கடை இருக்குது பாருங்க. முட்டைக்குன்னு சொல்லி அப்படியே தனியாக முட்டை கடை இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே முட்டை எல்லாமே மேலேயே வாங்கலாம். பார்த்தீங்கன்னா முட்டை வந்து 30 ரூபா. எந்த பெரிய ஏரியா சந்தைன்னு சொல்லி அப்படியே மில் ஒன்று இருக்கு. அந்த கிளாஸ் காதரைகள் ஸ்டூல்கள் எல்லாமே எடுத்துக்கொண்டது. அதனால பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, தேங்காய். என்னடா எவ்வளோ பெரிய வெங்காயம்? 100. பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் 180 ரூபா. உருளைக்கிழங்கு அது ரெண்டுமே 180 ரூபா. இப்படி வந்து இங்கே நெல் போகுது. வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் ஐட்டங்கள், பாடி, அது சில்வர் ஐட்டங்கள், சோப் டப்பா அப்படியான எல்லா ஐட்டங்களுமே இதில் வந்து விற்று கொண்டு வைக்கணும். பூல் வேண்டுகள், கிளிப்புகள் எல்லாமே இந்த சந்தர்ப்பம் இருக்கிறது. இப்போ நாங்கள் ஐயாட்ட கேட்போம் இந்த மாதிரி படங்கள் இந்த வில்லையில் போகுதுன்றக்கா கேட்டு பார்ப்போம். காய்ப்பீங்க வீடியோக்கு என்ன மாதிரி படங்களை வெளியே போகணும் பார்ப்போம். பழங்கள் 160 ரூபா ஒரு கிலோ. கதலியா? கதலி இதே இல்லை எல்லாம் ஒரு 160 ரூபா கிலோ. ரைட். செவ்வாழை அதெல்லாம் இருக்குது உங்கள்கிட்ட? அந்த கேவிண்டி செவ்வாழை செவ்வாழை இல்லை வந்து முடிஞ்சுது. இப்போ இதரையும் கதலியும் தாங்களே. அப்போ ஐயா எவ்வளோ பழைய செய்கிறீங்க? 15 வருஷம்.
இப்படி போய் வியாபாரங்கள் பரவாயில்லை. ஓகே நன்றி ஐயா சரி. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நான் யாழ்ப்பாணம் குருநகர் சின்னக்கடை சந்தையில் உள்ள விலை விவரங்களை உங்களுக்கு காட்டிப்பேன். உங்களுக்கு இதே போல் சந்தை பிடிக்க வேண்டாம் மறக்காமல் ஜப்னா பாலாஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.